ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு குட்டி செல்லம் சேனல். குட்டீஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 1ஆம் வகுப்பு பாடமான மகிழ்வோடு கற்போம் பார்க்கலாமா? குழந்தைகளா, இதுவரைக்கும் நீங்க விளையாட்டுகள் பற்றி, விலங்குகள் எப்படி காட்டுக்குள்ள ஆடிப்பாடி மகிழ்றாங்க, நீங்க எப்படி எப்படிலாம் விளையாடலாம், அப்புறம் உங்க விரல்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பாடத்துல இருந்து தான் நம்மளுடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியை கத்துக்க போறீங்க. மகிழ்ச்சியா இருக்கீங்களா குழந்தைகளா? பாடத்தோட தலைப்பே மகிழ்வோடு கற்போம். குழந்தைகளா, நாம பேசுறோம்ல தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு முதன்மையானது எதுமா? முக்கியமானது உயிரெழுத்துகள். மனிதன் வாழ்றதுக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் குட்டீஸ் தமிழ் மொழிக்கு உயிர் போன்றது உயிரெழுத்துகள். உயிரெழுத்துகள் மொத்தம் 12. மொத்தம் எத்தனைமா? 12. இந்த பாடத்தில் நம்ம முதல் 2 எழுத்துக்களான அ ஆ 2 எழுத்துக்களையும் பார்க்க போகிறோம். பாருங்க, தலைப்பென்ன? அணிலும் ஆலமரமும். அணிலும் ஆலமரமும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க குட்டீஸ்? கதை கேட்போம், பேசி மகிழ்வோம். இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்களா? இந்த படத்துல இருக்க நிகழ்ச்சிகளை வச்சு நாமளே ஒரு கதை சொல்லி பேசி மகிழணுமா? வரீங்களா? கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான கிராமம் இருக்கு. கிராமத்துல அன்புன்னு ஒரு சுட்டி பொண்ணு இருக்கிறான். பள்ளிக்கூடம் போயிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வரான். அன்போட வீடு ரொம்ப அழகா இருக்கும். ஆலமரத்துக்கு அடியில ஓடுகள் போட்ட ஒரு சின்ன வீடு. வீட்டுக்கு வந்தனா அவளோட செல்ல தம்பி அவனோட ஆம பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டு வச்ச கொய்யா பழத்தை ஒரு அணில் வந்து எடுத்துட்டு போகுது. தம்பி பார்த்து சிரிச்சிட்டே இருக்கிறான். இத மேலிருந்து, மரத்துக்கு மேல இருந்து ஒரு ஆந்தை பார்த்துட்டே இருக்குது. அன்போட அப்பா தம்பியோட 3 சக்கர வண்டி கொஞ்சம் ஆடுது போல, அத ஆணிய வச்சு அடிச்சு சரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அன்பு எதையோ தேடுறாளே. என்ன தேடுறா? ஆமா குட்டீஸ், அன்புக்கு ஒரு செல்ல தோழி உண்டு. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே அவ அந்த தோழி கூட தான் விளையாடி கொண்டே இருப்பா. அம்மா கையை நீட்டி, அதோ அம்மிக்கு பக்கத்துல செவ்வறு ஓரமா படுத்திருக்கு பாரு உன்னோட செல்ல தோழி அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளா, நீங்களும் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அத ஒரு கதையா சொல்றீங்களா? இந்த பக்கத்தை பாருங்கம்மா. தலைப்பென்ன? அ வில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். அ வில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். உயிர் எழுத்துக்கள்ல முதல் எழுத்து என்னமா? அ. ஆ சொல்லுங்க. ஆ ஆ. கீழே கொஞ்சம் படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட பெயர்கள் அ எழுத்துல தொடங்குதான். அத நான் சொல்லித்தரேன், என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? அ அம்மா. அ அம்மா. அம்மா சொல்லி பாருங்க. அம்மா முதல் எழுத்து என்ன இருக்கு? அ. அ அம்மா. அடுத்த படம் என்னம்மா? அப்பா. அ அப்பா. அ அப்பா. அப்பா சொல்லி பாருங்க. அப்பா. அ. அடுத்த படம் என்ன குட்டீஸ்? அணில். அ அணில். அ அணில். அடுத்த படம் என்னம்மா? அம்மி. அ அம்மி. அ அம்மி. கீழே பாருங்க குட்டீஸ், தலைப்பென்ன? அ அறிவோம். அ அறிவோம். உயிர் எழுத்துக்கள்ல முதல் எழுத்து என்ன? அ. ஆ. கீழே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இதோட முதல் எழுத்து அல தொடங்குதான். நான் வாசிக்கிறேன், நீங்களும் விரலை வச்சு அந்த வார்த்தைகளை அப்படியே தொட்டு வாசிங்க, சரியா? அ அம்மா. அ அம்மா. அ அரிசி. அ அரிசி. அ அன்னம். அ அன்னம். அ அலைபேசி. அ அலைபேசி. அலைபேசினா என்னம்மா? செல்போன் வச்சிருக்கோம்ல, அதுதான் அலைபேசி. அ அப்பளம். அ அப்பளம். அ அணில். அ அணில். அ அள்ளி. அ அள்ளி. அடுத்த தலைப்பு என்ன? சொல்லி பார்த்து இணைப்பேன். சொல்லி பார்த்து இணைப்பேன். கீழே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த படங்களோட பெயர்களை சொல்லி பார்க்கணுமா?
எந்த படத்தோட பெயரெல்லாம் முதல் எழுத்து ஆல தொடங்குதோ அதை இங்கே ஒரு வட்டத்தில் ஆ போட்டிருக்காங்கல்ல அது கூட அப்படியே இணைக்கணுமா. உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு படத்தை ஆ கூட இணைச்சி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நாமளும் பண்ணலாமா? நீங்கள் ஒவ்வொரு படத்தோட பெயர்களாக சொல்லி பாருங்க. முதல் படம் என்னம்மா? அரிசி. அரிசி. வாயை திறந்து சொல்லி பாருங்க. அரிசி. முதல் எழுத்து எதில் தொடங்குது? ஆ. ஆ. அரிசி படத்துல இருந்து ஆக்கு ஒரு கோடு போட்டு அப்படியே இணைங்க குட்டீஸ். அடுத்த படத்தை பாருங்க. என்னது இது? இலை. இலை. சொல்லி பாருங்க. ஆ வருதா? முதல் எழுத்து ஆள தொடங்குதா? இல்லை இல்லை, அப்போ அது வேண்டாம். அடுத்த படத்தை அவங்க இணைச்சிருக்காங்க. இது என்னதுமா? இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தோட பெயர் என்ன? அடுப்பு. விறகு வச்சு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம்ல, முன்னாடிலாம் இந்த அடுப்பு தான் வச்சுருப்பாங்க. அடுப்பு. சொல்லி பாருங்க. அடுப்பு. முதல் எழுத்து ஆள தொடங்குதா? அப்போ அதையும் இணைச்சிருக்காங்க. சரி, அடுத்த படத்தை பாருங்க. என்னது இது? அம்மி. அம்மி. முதல் எழுத்து எதில் தொடங்குதுமா? ஆ. ஆ. அம்மி. அப்போ அதை ஆ கூட இணைச்சிருங்க. கீழே முதல் படம் என்னதுமா? கொக்கு. கொக்கு. சொல்லி பாருங்க. கொக்கு. முதல் எழுத்து ஆள தொடங்குதா? இல்லை இல்லை, அதை விட்டுறலாம். அடுத்த படத்தை பாருங்க. இது பார்த்துருக்கீங்களா? குளிச்சிருக்கீங்களா? இதில் குளிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். பேர் என்னம்மா? இந்த படத்தோட பெயர் என்ன? அருவி. அருவி. சொல்லி பாருங்க. முதல் எழுத்து எதில் தொடங்குது? ஆ. ஆ. அருவி. ஆ. அருவி. அப்போ அருவியிலிருந்து ஆக்கு ஒரு கோடு போட்டு இணைச்சிருங்க. அடுத்த படத்தோட பேர் என்னம்மா? அம்பு. அம்பு. சொல்லி பாருங்கம்மா. உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா முதல் எழுத்து எதில் தொடங்குதுன்னு? அம்பு. ஆ. அம்பு. ஆ. அம்பு. இணைச்சிருங்க. ஆ கூட அம்புவை இணைச்சிருங்க. அடுத்த படத்தை பாருங்க. எலி. எலி. முதல் எழுத்து ஆள தொடங்குதா? இல்லை இல்லை, சரியா? அப்போ அதை விட்டுறலாம். ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம். ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம். இந்த பக்கத்தில் எங்கெல்லாம் ஆ இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா. முதல்ல என்ன செய்யணுமா? வண்ணமிடுவேன். வண்ணமிடுவேன். ஒரு கோமாளியோட முகம் கொடுத்துருக்காங்களா? அவரோட தொப்பிலையும் முகத்துலையும் நிறைய எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்கள்ல ஆ எழுத்து எதுன்னு சரியா கண்டுபிடிங்க குட்டீஸ். கோமாளியோட மூக்க பாருங்க. இந்த அவங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஆ கண்டுபிடிச்சி வண்ணமிடுறீங்களா? இது ஆவா? ஆமா, வண்ணமிடுங்க. இது ஆவா? இல்ல, அப்போ வண்ணமிடக்கூடாது. இது ஆவா? ஆமா, அதுக்கு வண்ணமிடுங்க. இது ஆவா? ஆமா, அதுக்கு வண்ணமிட்டுருங்க. கீழே அது ஆ இல்ல, அதுக்கு கீழே இது ஆவா? ஆமா, இதுக்கு வண்ணமிடுங்க. இங்கே பாருங்க, இது ஆவா? ஆமா. பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதுலாமா? இதே மாதிரி இருக்க ஆவெல்லாம் கண்டுபிடிச்சி வண்ணமிடுங்க பார்க்கலாம். இதோ இருக்கு, இதோ இருக்கு, வேற இந்த ஆ இருக்கு. ஆ ஆ வண்ணமிடலாமா? வேற எங்க இருக்கு? இது என்ன ஆவா? ஆமா, வண்ணமிடுங்க. வேற எங்க இருக்கு? இந்த இது ஆதா, வண்ணமிடலாமா? இது ஆவா? இல்லைல்ல, அப்ப அதுக்கு வண்ணமிடக்கூடாது. இது இல்ல, இதுவும் ஆ இல்ல. இங்க பாருங்க, இது இதுவும் இல்ல, இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. இது ஆவா?
ஆமாம். வண்ணமிடுங்க. இது ஆ தான், இதுவும் ஆ, இதுவும் ஆ. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வண்ணமிட்டுருங்க. பாருங்க, கோமாளியில் உள்ள ஆலாம் கண்டுபிடிச்சி வண்ணமிட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க குட்டீஸ்? வட்டமிடுவேன். வட்டமிடுவேன். ஆ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வட்டமிடணுமா. பாருங்க, ஒன்று அவங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. நான் வாஸ்து காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. சரியா? அழகு. அழகு முதல் எழுத்து என்னமா இருக்கு? ஆ. வட்டமிட்டு காமிச்சிருக்காங்களா? அடுத்தது பாருங்க, இதில் ஆ இருக்கா? இல்லை. இது என்னது மாதிரி? படம். அடுத்தது பாருங்க, இதில் என்ன இருக்கு? இது ஆ. அப்போ இதை வட்டமிடலாமா? அருவி. அருவி. இது ஆவா? இல்லை. அப்போ இதில் வட்டமிட வேண்டாம். இது பாருங்க, இது ஆவா? இல்லை. இலை. இதில் ஆ இல்லை. கீழே பாருங்க, அன்பு. அன்பு. இது என்ன எழுத்துமா? தெரியுதா உங்களுக்கு ஆ எப்படி இருக்கும்னு? இது ஆ. வட்டமிடலாமா? வட்டமிடுங்க. இது ஆ இருக்கா இந்த வார்த்தையில? இல்லை. அப்போ இதில் வட்டமிட வேண்டாம். இது பாருங்க, இதுவும் ஆ இல்லை. இனிப்பு. ஆ இல்லை. இதை பாருங்க, அப்பளம். அப்பளம். இந்த முதல் எழுத்து என்னம்மா? இது என்னது? ஆ. வட்டமிடலாமா? நீங்களே வட்டமிட்டுருங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க, பார்த்த மாதிரி இருக்கா? ஆதான். அம்மா. அம்மா. வட்டமிடலாமா? முதல் எழுத்தை வட்டமிடுங்க. இதுல என்ன செய்ய சொல்லியிருக்காங்கம்மா? அடிக்கோடு இடுவேன். ஒரு குட்டி கதை கொடுத்துருக்காங்களா? இந்த கதையில உள்ள வார்த்தைகள்ல ஆ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆக்கு கீழே ஒரு கோடு போடணுமா. நான் ஒரு வாட்டி இந்த கதையை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், நீங்க பார்த்து கண்டுபிடிங்க. சரியா? ஆ எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிங்க. அன்பான சிங்கம். அன்பான சிங்கம். அது ஓர் அடர்ந்த காடு. அது ஓர் அடர்ந்த காடு. அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது மிகவும் அன்பானது. அது மிகவும் அன்பானது. குகையிலிருந்து வெளியே வந்தது. குகையிலிருந்து வெளியே வந்தது. அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது. அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது. சிங்கம் அணிலின் அருகில் சென்றது. சிங்கம் அணிலின் அருகில் சென்றது. அணில் பயந்து நடுங்கியது. அணில் பயந்து நடுங்கியது. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது. அணில் அன்புடன் நன்றி கூறியது. அணில் அன்புடன் நன்றி கூறியது. ஒரு பெரிய காட்டில் சிங்கம் ஒன்று இருந்துச்சான். ஆனால் அந்த சிங்கம் ரொம்ப அன்பான சிங்கமா. ஒரு மரத்துக்கு கீழே பசியோடு ஒரு அணில் இருந்துச்சான். அந்த அணிலுக்கு போய் சிங்கம் என்ன கொடுத்துச்சாம்? பழம் ஒன்று கொடுத்துச்சான். அணில் நன்றி சொல்லிச்சான். சரி, இந்த குட்டி கதையில எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? ஒவ்வொரு வார்த்தைகளா பாருங்க. முதல்ல தலைப்புல இருக்கிற அவ அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதே மாதிரி கீழே எங்கெல்லாம் ஆ இருக்குன்னு கண்டுபிடிச்சி அடிக்கோடி இடுறீங்களா? இங்க பாருங்க, முதல்ல இருக்குல்ல அது, இதுல ஆ அடிக்கோடிடுங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க, அடர்ந்த ஆ அடிக்கோடிடுங்க. அந்த ஆ அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. இதுல எதுலயும் ஆ இல்லை. அது ஆ அடிக்கோடிடுங்க. மிகவும்
அன்பானது அ அன்பானது. குகையிலிருந்து வெளியே வந்தது அப்போது அ அ. மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அ அமர்ந்திருந்த அ. அணிலை கண்டது அணில் அ. அடிக்கோடிடுங்க இந்த ஆக்கில. சிங்கம் அணிலின் அ அணிலின். அருகில் அ. சென்றது அணில் அ அணில் அ. பயந்து நடுங்கியது சிங்கமோ அணிலுக்கு அ. பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதா? உங்களுக்கு ஈஸியா இருக்கலாமா? பழம் ஒன்றை கொடுத்தது. இங்க பாருங்க, இங்கெல்லாம் இருக்கு அணில் அ. அன்புடன் அ. நன்றி கூறியது. உயிரெழுத்துல இரண்டாம் எழுத்தான ஆவை அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.